தூய்மை பணியாளர் தர்மஸ்தலால இருந்து வெளியேறினதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஒன்று கூறியிருக்காரு. என்னன்னா, தர்மஸ்தலாவோட பள்ளியில உடற்பயிற்சி ஆசிரியராக இருக்கிற ஒருவர் அந்த தூய்மை பணியாளர் குடும்பத்துல இருக்க ஒரு சிறுமிய பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொன்னு இருக்கிறதாக அவர் ஒரு வாக்குமூலமும் கொடுத்திருக்காரு. தூய்மை பணியாளர் புகார் அளிச்ச கொஞ்ச நாள்லயே ஒரு 60 வயதுடைய பெண்மணி போலீஸ்ல புகார் தராங்க. என்னன்னா, 2003 மருத்துவ படிப்பு படிச்சுட்டு இருந்த அவங்க பொண்ணு மாயமாக இருப்பதாகவும் அந்த நிகழ்வும் இந்த தர்மஸ்தலாவில் தான் நடந்திருப்பதாகவும் அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தொடர்ந்து எழுந்துட்டு இருந்த புகார்களை வச்சு தர்மஸ்தலால ஒரு புலனாய்வு நடத்தணும் அப்படின்ட்டு கர்நாடகாவோட மாநில மகளிர் ஆணையம் அரசுக்கு வலியுறுத்தி இருக்காங்க. இந்த வலியுறுத்தலை அடுத்து 4 IPS கொண்ட ஒரு குழு தர்மஸ்தலா பத்தி விசாரிக்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. டிஜிபி பிரணப் மோகன் டி தலைமையிலான இந்த குழுவுல காவல்துறை DIG ஆன MN அனுசேவ், டிஜிபி சௌமியலதா, SP யுதேந்திரகுமார் ஆகியோரும் இந்த விசாரணை குழுவுல இடம்பெற்றிருக்காங்க. மேலும் இந்த வழக்கை தேசிய புலனாய்வு குழு விசாரிக்கணும் அப்படின்ட்டு கேரளாவை சேர்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினரான சந்தோஷ்குமார் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதமும் எழுதியிருக்காரு.